நியூஸ் கலாட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு 29,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவர் எதை பற்றி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 வருஷத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கின நிதி பார்த்திங்கன்னா 39,339 கோடி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்காக நிதி கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 10,639 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மிச்ச பேலன்ஸ் 29,000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு யார் கேட்குறது பார்த்திங்கன்னா, பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 39,339 கோடி வாங்கியிருக்காங்க. மற்ற வேறு எந்த மாநிலமும் இவ்வளோடைய தொகை வாங்கவில்லை. ஏன் ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் கூட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வாங்கலை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எவ்வளோ குற்றச்சாட்டு நடந்திருக்கு, யார் பேர் மேலே இவ்வளோ பணம் எப்படி போயிருக்கு அப்படின்னு ஈரோட்டில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே இவ்வளோ பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆக்சுவல் டேட்டாலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணுறேன் எடுத்துக்கன்னு சொன்னார். அவர் பதிவு பண்ண அந்த எக்ஸ்தலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய இதுவில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக தமிழகத்துக்கு வரலாற்றிலேயே அதிகமாக 39,339 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளில் வலையில் நீங்கள் சிக்கியிருப்பதால் தமிழகத்தில் இந்த திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பரவலான ஊழலை விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளிப்பீர்களா திரு M.K. ஸ்டாலின் அவர்களே? இந்த ஊழலின் அளவை பொதுமக்கள் புரிந்து கொள்ள ஒரு கிராமத்தை மட்டுமே மேற்கோள் காட்டியிருக்கிறோம். தமிழகத்தை விட 3-5 மடங்கு அதிகமான கிராமப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்தை விட குறைவான நிதியை பெற்றுள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாட்கள் 100-150 நாளாக உயர்த்துவதற்காக நீங்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள்? அது யாருக்கும் தெரியாது. திரு M.K. ஸ்டாலின் அவர்களே, கடின உழைப்பாளர்களான தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய கொள்ளையடித்துள்ள உங்கள் கட்சி திமுக வெறும் ஊழல் கட்சி மட்டுமல்ல, அது மோசமான இரக்கமற்ற பிரிவினையை தூண்டும் கட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஆக்சுவல் டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆந்திராவுக்கு வந்து 30,600 கோடியும், பீகாரில் 24,726 கோடி வந்திருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்களேன், 39,339 கோடி வந்திருக்கு தான் சொல்கிறாரு. அவர் அந்த டேட்டாவும் சொல்கிறார். அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க எவ்வளோ காசு போயிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. அடுத்ததாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்வைக்க போகிறேன். எதனால் போராட்டம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பாதி கிராமத்தில் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அந்த திரௌபதி அம்மன் கோயில் யாரும் வழிபடாத நிலையில் மூடப்பட்டிருக்கு, மக்கள் அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணி அந்த கோயிலை திறக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஹைகோர்ட்டில் முறையீடு பண்ணாங்க. விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் கோயில் திறந்திருக்கு, 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் நடையானது திறக்கப்படும், அதுக்கப்புறம் மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாம் தமிழ் கட்சி எதிர்த்து, நான் இல்லை கோயில் திறக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு பதில் வந்து, இதனால் நாங்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கோயில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும், இன்னும் 2 நாள்கள் 3 நாள்கள் அதுக்கான வேலை நடைபெறுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ ஏன் நீங்கள் கோர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, என்ன புரியல. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்றிருக்கு. இது வந்து எந்த நியூஸ்லையுமே வரல. நாம் தமிழ் கட்சி இதுக்கு கண்டன அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. கண்டன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
என்ன இப்போ வேறு நிறைய நீட் தேர்வால் இன்னொரு மாணவி உயிரிழப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஊரப்பாக்கத்தில் ஒரு மாணவி ஏற்கனவே 2 முறை நீட் தேர்வு எழுதி தற்போது 3ஆம் முறை நீட் தேர்வு எழுதிய நிலையில் தோல்வி அடைந்த நிலையில் மன வளர்ச்சிக்காலாகி இறந்திருக்காங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஓடெஸ் கருத்து கணிப்பில் அடுத்ததாக முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர் தான் வரப்போகிறாராம். அதுக்காக சிஓடெஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதுக்கு 2வது நிலையில் யார் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வருவாராம். அதுக்கு கீழே தான் அதிமுக வருதான், அதுக்கு கீழே பாஜக வருதான், அதுக்கப்புறம் எந்த கட்சியுமே இல்லையா. அப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு தேசிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்த தேர்தல் ஆணையம் இவங்களுக்கான ஓட் பேங்கே இல்லையா? சிஓடெஸ் யார்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தினீங்க, மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தினீங்களா அப்படின்னு நியூஸ் கலாட்டா சார்பில் கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.